எல்லோருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் பைசன் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ஆறாவது நாள் தான் 5 மாதம் 17 ஆறாவது நாள் 21 22 நிறைய மக்களோட மனநிலையை மக்களோட கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்காக நிறைய ஊர் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி சேலம் திருப்பூர்லாம் போயிட்டு கோயம்புத்தூருக்கு வந்து பார்ட்வே தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் மக்களோடு சேர்ந்து பைசன் படம் பார்த்தோம். மக்களோட கொண்டாட்டத்தை பார்த்தோம். பொதுவாக என்னோடய படங்கள் நான் எல்லா இன்டர்வியூ சொல்கிற மாதிரி தான் முழுக்க மக்களை நம்பி எடுக்கப்படுது. அந்த மக்கள் நம்ம நினச்ச மாதிரியே ஏற்றுக்கும் போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு 4 படத்துக்கும் கிடைச்ச மாதிரியே ஒரு 5வது படத்துக்கும் மக்கள் பெருத்த ஆதரவு கொடுத்துருக்காங்க, பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நான் என்னோடய படங்களை என்னோடய எண்ணங்களை பதிவு செய்கிற மாதிரியான படங்களை எடுப்பதற்கு பெரிய ஆக்கமும் ஊக்கமும் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. பைசனோட வெற்றியை நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை நன்றி சொல்வது போலவே கோவை மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை டீம் சார்பாகவும் மொத்த படக்குழு சார்பு தயாரிப்பாளர் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தெரியல, நான் பார்க்கல, எனக்கு கேட்கவே எனக்கு சொன்னது. நான் சொல்லுவேன். பாஜக சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஜாதிய ரீதியான படங்கள் வர்றது சரியில்லை தான். இது ஜாதி எதிர்ப்பு படம். இது ஜாதி இப்போது அதே கேள்வியை வந்து அவர் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜாதி எதிர்ப்பு படங்கள் சமூகத்துக்கு தேவைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த படம் வந்து ஜாதி எதிர்ப்பு படம் அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த படம் இந்த கதை முடிவு பண்ணோடனே எனக்கு பயங்கர உழைப்பு போடுறதுக்கு ஆள் தேவை. முதல்ல நீ நம்பணும், என் கூடவே இருக்கணும். உடம்பு, சக்தி, எனர்ஜி இதெல்லாமே வேணும். சினிமா தானே, இது சினிமாவுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சொல்கிற வேலைலாம் செய்யணும், கூடவே இருக்கணும். அது போக நம்ம சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியும் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா சில நேரம் தோணிடும், ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவுக்கு நம்ம ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படணும்னு தோணிடும். அப்படி தோணாத ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. எனக்கு துரு வந்து ரொம்ப நாளாக இதுக்கு கனெக்ட் படம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. இப்போ துருட்ட இதே சொன்னேன், இது பெரிய உழைப்பை கேட்கும், நேரம் கஷ்டமாக இருக்கும், நான் முடியுமான்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன், ரெடி சார் உங்களுக்காக நான் பண்ணுறேன் சார்னு சொல்லி வந்த படம் தான். அப்படி சூஸ் பண்ணது தான் துரு. கதாநாயகனுக்கு ஈக்குவலாக சார் நடிச்சிருக்கிறாரு. இவர் தான் இந்த கேரக்டர் அவர் தான் அப்படிங்கிற எப்படி சார் அவர் சூஸ் பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக எல்லாரையும் மாதிரி நானும் வந்து இந்த படத்தை பட்ஜெட் தேவைப்படுச்சு பெருசாக. அப்போ அந்த படத்தை பட்ஜெட்டாக யோசித்து நம்ம வந்து ஏதாவது பெரிய ஆட்களை கொண்டு வரலாம், ரொம்ப ஹீரோ பெரிய ஹீரோக்களை கொண்டு வரலாம் அப்பாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு கடத்தை எனக்கு தோணிச்சு, சரி வராது, ஒரிஜினல் அப்பாவாகவே கிட்டானுக்கு அப்பா தான் எப்படி இருக்குமோ அப்படி அப்பா தேவைப்படும்னு சொல்லிட்டு தான் பசுமை சாரை வச்சோம். பசுமை சார்ட்டு கதை சொன்னேன், லைன் மட்டும் தான் சொன்னேன். இந்த படம் ஏன் எடுக்குதுன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. படம் எடுத்தால் ஒரு என்ன மாற்றம் நடக்கும், என்ன மாதிரியான உரையாடல் நடக்கும்னு சொன்னேன். அவர் என்னை நம்பி வந்துட்டார். எப்படி துரு உழைச்சாப்பிலையோ அதே மாதிரி அவங்க ஈக்குவலாக பசுமை சார் எனக்கு நம்பி பெரிய உழைப்பு போட்டார். என் நம்பிக்கையை காப்பாற்றினார். நானும் அவர் நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் என் படம் தான். அதாவது மெசேஜ்னு என்ன மெசேஜ் தனியாக, நான் அவ்வளோ பெரிய பையன் கிடையாது. எனக்கு வந்து ஆர்ட் ஃபார்மில் ஒரு நின்று நேராக கருத்து சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பக்குவப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை விட வாழ்க்கையில் நிறைய வாழ்ந்தவங்க இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையே ஒரு பக்குவம் கொடுக்கும். சினிமா அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். நம்ம கற்று வச்சுருக்க கிராஃப்ட் மூலமாக ஒரு விஷயத்தை, ஒரு சோசியல் அவேர்னஸை ஏதோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது முழு நீள படமாக பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு என்ன கன்வே ஆகுதோ அதுவே போதுமானது. நான் போய் விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது கன்மையானது, அது தப்பாகவும் கன்மையாகலாம், சரியாகவும் கன்மையாகலாம். திருப்பி கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பாங்க. தப்பாக கன்மையானவங்க திருப்பி அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போது தொடர்ந்து அவங்க என்கிட்ட உரையாடணும்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட உரையாடுறது மூலமாக நான் அடுத்த படத்துக்கு போயிடுவேன்.
ஒரு படம் உங்களுக்கு புரியுது புரியாமல் போகுது பிடிக்காமல் போகுதுன்னா நீங்கள் திருப்பி உரையாட வேண்டியது அந்த படத்தோடு தான். திருப்பி அந்த படத்தை போய் பார்த்து நம்ம இது என்ன தப்பாக இருக்குன்னு பார்க்கணும், இல்லை நாம் என்ன தப்பாக இருக்குன்னு பார்க்கணும். அதனால் என் படம் வந்து அதை செய்யும் நான் நம்புவேன். நான் வந்து புதுசு சொல்கிற அளவுக்கு நான் வந்து இதை மக்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன்னு சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி என்னால் சொல்ல முடியாது, எனக்கு அப்படி சொல்கிறதுக்கான குவாலிட்டி எனக்கு வந்துட்டான்னு தெரியலங்க பதட்டத்தோடு தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். சினிமா மூலமாக சொன்னோம்னா ஈஸியாக கன்வே ஆகும்னு நினச்சி தான் பண்ணுறேன். என் படங்களை அதை சரியாக பண்ணுறது நான் நம்புவேன். சார் சூப்பர் ஸ்டார் வந்து அவசியம் யாரும் கூப்பிட மாட்டார். நீங்கள் வந்து அவர் கூப்பிட்டு வந்து பாராட்டணும்னு வந்துட்டு அவர் மனசு எதோ இது பண்ணிக்கிறீங்க. அடுத்து வந்து பிற்காலங்களை சூப்பர் ஸ்டாரை வச்சு ஏதாவது படம் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்காது? இல்லை, அது யாருக்கு தான் இருக்காமல் இருக்காது. நான் வந்து அவர் கூட நிறைய உரையாடி இருக்கேன், அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு, என்னோடய எல்லா படங்களும் பாராட்டியிருக்காரு. அது நடக்கணும். நடந்தால் என்னோட படைப்பு இப்படி தான் இருக்கும், என்னோடய கதைகள் இப்படி தான் இருக்கும், என்னோடய வேலை செய்கிறது இப்படி தான் இருக்கும், என்னோடய எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தார்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்றுற மாதிரி படங்கள் பண்ணுவேன். ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு படத்தையும் மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் இப்போதைக்கு வந்துருச்சா? இல்லை கவர்மெண்ட் ஏதாச்சும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுவரை கவர்மெண்ட் எடுக்கிறது வந்து இன்னும் ஃபுல்ஃபில்லாக வந்து முடிஞ்சு நினைக்கிறீங்க? ஜாதி அப்படியெல்லாம் மாத்திரை போட்டு காலி பண்ண முடியாது. இப்போ மாத்திரை போட்டு ஜாதி ஒழிச்சிட முடியாது. அது ஒரு பெரிய வாழ்வியல் முறையாக இருக்குது நம்ம ஊரில். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து ஜாதிங்கிறது வாழ்வியல் முறை. ஒரு அவசியமற்ற வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கே வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகுதுக்குல, அது அவ்வளோ கஷ்டம். அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாழ்வியல் முறையாகவே மாற்றப்பட்டுடுச்சு. அது சரியாக தப்பான்னு தெரியாத இடத்துக்கு நம்ம போயிட்டோம். அது எப்பெல்லாம் நமக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகி நம்ம பாதிக்கப்படுறோமோ அப்போல்லாம் தான் நமக்கு தப்புன்னு தெரியுது. மற்ற நேரம் ரெகுலராக்கமாக்கே தெரியும். அப்போ அந்த வாழ்வியல் முறையை எடுத்து நீங்கள் சண்டை போடுறீங்க மாற்றுறீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராவல். அது அந்த ட்ராவலில் நான் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் இருக்காங்க, கருத்தாளர்கள் இருக்காங்க, பேச்சாளர்கள் இருக்காங்க, கவிதை எழுதுகிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜாதிக்கு எதிராக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அது மாதிரி சினிமாவில் நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ சினிமாவில் மட்டுமே செய்யலை, அவ்வளோ கவிதைகள் இருக்குது, அவ்வளோ கட்டுரைகள் இருக்குது, அவ்வளோ நாவல்கள் இருக்குது, அவ்வளோ தலைவர்கள் போராடுறாங்க, ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்க. அப்போ ஜாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாத வாழ்வியல் முறைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண வேண்டிய தேவை இங்கே இருக்குது. அதில் ஒரு பங்கு தான் ஆர்ட் ஃபார்ம் சினிமா. அந்த சினிமாவில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சார் திருநெல்வேலி. நான் என்னோடய காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் சார் வீடு. ஓகேங்களா? சார் அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் நம்ம சேர்ந்து படம் பண்ணலான்னா கேட்டே பார்ப்பல. பட் இந்த படத்துக்கு எனக்கு வந்து ஒரு யங் டீம் தேவைப்படுச்சு. இப்போ துரு என்னோடய கேமராமேன் வந்து எழில், அவன் சின்ன பையன், அப்போ என்னோடய எடிட்டர், இதெல்லாம் யங் டீமு. இப்போ யங் டீமை வச்சு ஸ்போர்ட்ஸ் ட்ராமானால பட்ஜெட்டாக பெருசாக தேவைப்பட்டுச்சு. அப்போ பட்ஜெட் இங்கே கம்மி பண்ணிக்கிட்டு புதுசாக யங் டீமையும் அதுவும் ஜெயிச்சே அவனு வெளியோட இருக்காப்புல. அப்போ சேர்த்து அப்படி பண்ண ஒரு யங் டீமை வச்சு இந்த படம் பண்ண முடிவு பண்ணி தான் இந்த படம் பண்ணோம். மனுஷனை கொள்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அனிமலை ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் எவ்வளோ மனுஷங்களை கொண்டாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க யாருமே. நான் சமூகத்தை பற்றியான படம் எடுக்கிறேன், உண்மையை வச்சு எடுக்கிறேன். அங்கே நான் மனிதர்களை சாகுற மாதிரி சீன் எடுத்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பு. அதை நான் பதில் சொல்லியே ஆகணும். அப்போ அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது எனக்கு. ஏன்னா இப்படி ஒரு படம் எடுக்கும்போது மனித உயிரோட வேல்யூஸ் காட்டணும். நான் எல்லா உயிரோட வேல்யூவும் காட்டணும். அப்போ உங்கள் மனசாட்சி வேற நான் உழுக்கணும், இந்த கதையை வேற, இந்த கதையோட காத்திரமாகவும் கடத்தணும். அப்போது என்னால் முடிஞ்சது அனிமல்ஸை வச்சு கதை சொல்கிறது தான். ஏன்னா நான் வேறு மாதிரி சினிமா எடுத்தோம்னா நீங்கள் 10 தலையை கூட வெட்டலாம். பட் என் படம் அப்படி செய்ய முடியாது. ஏன் காரணம் அப்படின்னா, என் கதைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சிக்கலான வாழ்க்கை இருக்குது, அது நிஜமாக இருக்குது. அப்படி செய்யும்போது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சமூகத்தில். அப்போ மெட்டபர்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த மெட்டபர்ஸ் மூலமாக இந்த வன்முறையோட பாதிப்பை, இந்த சமத்துவமின்மையோட பாதிப்பை, ஒரு என்ன சொல்கிறது, ரத்தம் சிந்தும் போது நமக்கு இப்போ இன்னசென்ஸ் கில்லிங் இருக்குல்ல, இன்னசென்ஸ் சாகும்போது நமக்கு ஒரு துடிப்பு வருது இல்லை, அதை அனிமல் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அதனால தான் அனிமல் ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் மனுஷங்க சாவை பார்த்து பழகிட்டீங்க. ஓகேங்களா? அதனால் உங்களை எப்படி உங்கள் மனசாட்சி எப்படி உழுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மனுஷங்கள் சாகுறது, மனுஷங்களை கொலை செய்வது, அது நம்ம சினிமாவில் பார்த்து என்ன பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆகிடுச்சு.
ஆனால் ஒரு அனிமலுங்கிறது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. அதனால் கல்லூரி மாணவர்களே இந்த ஜாதி பாகுபாடு உங்கள் படம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகுது? காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு பாகுபாடு பார்க்குறாங்க, ஜாதி பாகுபாடு அவங்களுக்கு உங்கள் படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது? இல்லை ஃபுல்லாக காலேஜ் பசங்க தான் இன்டர்வியூலாம் பண்ணாங்க, பேசுகிறாங்க. மிகப்பெரிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்பி தான் படங்கள் எடுக்கப்படுது. எங்கள் அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்னால் திருத்த முடியாது, எங்கள் அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்னால் திருத்த முடியாது, எங்கூட சேர்ந்து வாழ்ந்தவங்களே என்னால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பின்னாடி வர்றாங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் பேச முடியும் நம்புகிறேன், அவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நம்புகிறேன். அதுக்காக தான் படங்கள் எடுக்கப்படுது. அவங்க பார்க்கும்போது நிச்சயமாக இது பெரிய மாற்றம் நடக்கணும்னா நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. வெறும் நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு படம் எடுக்கிறோம். நிச்சயமாக நம்ம நம்புகிற மாதிரி ஒரு தமிழ் சமூகம், ஒரு இந்திய சமூகம் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து பயணிக்கிறோம். நன்றி, தேங்க்யூ.